ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர்ஸ் சேனல். ஆக்சுவலி லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 25 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 23,727 பாயிண்ட்ஸ். சென்செக்ஸ் 78,472 பாயிண்ட்ஸ், 67 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி பேங்க் 84 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 51,233 பாயிண்ட்ஸில் இருக்குது. நிஃப்டி ஐடி 43,668 பாயிண்ட்ஸில் இருக்குது, 159 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். ஸோ ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்குது. எஃப்ஐஎஸ் வந்து 2,454 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. டிஐஎஸ் பார்க்கும்போது 2,819 கோடிக்கு நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ ஓவரால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்ஐஎஸோட செல்லிங் மார்க்கெட்டில் கண்டினியூ ஆகுது. ஆக்சுவலி லாஸ்ட் 2 மந்த்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த மந்தில் கம்மியாக இருக்குது. ஆக்சுவலி எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி கிறிஸ்மஸ். ஸோ ஓவரால் இந்த கிறிஸ்மஸ் வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஹாப்பினஸை கொடுக்கட்டு நல்ல ஒரு க்ரோத் எல்லாத்துக்கும் இருக்கும். ஸோ ஓவரால் இந்த கிறிஸ்மஸ் ஒரு ஹாப்பினஸ் எல்லாத்துக்கும் கொடுக்குது. ஸோ ஒன்ஸ் அகேன் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் வெரி ஹாப்பி நியூ இயர். ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் கிறிஸ்மஸ் வந்து ரொம்பவே கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் தூக்கமே கிடையாது. 21, 22, 23 3 நாளுமே வந்து நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டு. குறிப்பாக இந்த கலில் காம்படிஷன், கோலாட்டம் காம்படிஷன் டிஸ்ட்ரிக்டில் வேரியஸ் பிளேஸில் நடந்து ஸோ நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. ஸோ அகைன் 25 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜாய்மெண்ட். ஓவரால் நியூ இயர் வரைக்கும் நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் கிறிஸ்மஸ் வந்து கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஓவரால் நீங்களும் நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகேன் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஸோ ருப்பியும் பார்த்தீங்கன்னா 9 பைசே வந்து கீழே விழுந்திருக்கு. மறுபடியும் ஒரு ஃப்ரெஷ் ரெக்கார்ட் லோ. ருப்பி வந்து 85.20 பைசே அந்த ரேஞ்சை டச் பண்ணிடுச்சு டாலர் அகேன்ஸ்ட் இந்தியன் ருப்பி. ஸோ ஓவரால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது நெக்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் மந்தில் தான் 85 டச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஆக்சுவலி டிசம்பர்லேயே 85 ரூபா 20 காசு போகும் அப்படின்னு சொல்லி யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ ஓவரால் 85 ரூபா 20 காசு அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஷ் லோவை ருப்பியும் டச் பண்ணிடுச்சு. நாளைக்கு மார்க்கெட் லீவு. கிறிஸ்மஸ்னால பார்த்தீங்கன்னா டிசம்பர் 25 ஓவரால் மார்க்கெட் லீவ் விட்டுட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இந்த நிஃப்டி 50 27,000 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்து அடுத்த வருஷம் டச் பண்ணும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இதை சொல்கிறது ராகுல் அரோரா, சிஓ ஆஃப் நிர்மல் பேங்க் இன்ஸ்டிடியூஷனல் லிக்விடிஸ், அதோட சிஓ இருக்கிறாரு. அவர் தான் சொல்கிறார் 26,500 27,000 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2025 டச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50க்கு அவர் அப்டேட் கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் இன்னைக்கு கீழே விழுந்த ஸ்டாக்னு பார்க்கும்போது டைட்டன் இருக்கிறாங்க. டைட்டன் 1.5% நெகட்டிவ், 3,353 ரூபாயில் இருக்குது. பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் 451 வந்திருக்கு, 1.5% நெகட்டிவ். பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலில் வரல, டவுனு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏபிபி 1.5% நெகட்டிவ், 6,878 ரூபாயில் இருக்குது. டிவிஸ் லேபார்டரிஸும் 1.5% நெகட்டிவ், 5,782 ரூபாயில் இருக்குது. வோல்டாஸ் 1,675 ரூபாயில் இருக்குது, 1.5% நெகட்டிவ். டெல் ஹிவரி வந்து 1.5% நெகட்டிவ், 354 ரூபாயில் இருக்குது. அல்கம் லேபார்டரிஸ் 5,406 ரூபாயில் இருக்குது. முத்தூட் ஃபினான்ஸ் 2,035 ரூபாயில் இருக்குது. ஸ்மால் கேப்பில் பார்க்கும்போது நாட்கோ ஃபார்மா 1.5% நெகட்டிவ். நாட்கோ ஃபார்மா ஓரளவு நெகட்டிவ் ட்ரெண்ட்லேயே வராங்க. ஸோ அது உச்சத்துலேருந்து இப்போ இறங்குது. மேபி ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். 1,371 ரூபா ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார்மா செக்டரில் இதுவும் ரெட்டிஸும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆட்டு நமக்கு இருக்குது. RK4J, BLS, கைன்ஸ் இது எல்லாமே ஓரளவு ஸ்மால் கேப்பில் அடி வாங்கியிருக்காங்க. கெய்னர் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இண்டிகோ வந்து 4,612 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது, கிட்டத்தட்ட 3.5% பாசிட்டிவில் இருக்குது. கெயில் பார்க்கும்போது 2.5% பாசிட்டிவ், 198 ரூபாவில் இருக்குது. டாடா மோட்டார்ஸ் 1.5% பாசிட்டிவ், 736 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. ஐசிசி ப்ரூடென்ஷியல் லைஃப் 661 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ ஓவரால் இந்த 4 ஸ்டாக் இன்னைக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க மார்க்கெட்டில். சோலார் இண்டஸ்ட்ரீஸ் 10,178 ரூபா வந்துடுச்சு. இன்றைக்கி வந்து 5% அப் ட்ரெண்டில் இருக்குது. பயோகான் 4.5% அப்பு, 344 ரூபாவில் இருக்குது. அதுக்கு வந்து யூரோப்பியன் யூனியன் இவங்களோட 2 ட்ரக்குக்கு அப்ரூவல் கொடுத்தாங்க. அந்த பேசிஸில் மேலே போயிருக்கு. மங்களூர் ரிஃபைனரி பெட்ரோல் லிமிடெட் அது வந்து 148 ரூபா, 4% அப்பு. ஃபேக்ட் 4% மேலே அப்பு, 968 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸ்மால் கேப்பில் ஃபின் கேபிள்ஸ் 10% அப்பு, 1,270 ரூபாவில் இருக்குது. ஆர்பிஎல் பேங்க் 5% மேலே ஏற்றிருந்தாங்க, 163 ரூபாவில் இருக்குது. ஆம்பர் என்டர்பிரைசஸ் 7,249 ரூபாவில் இருக்குது, 4.5% அப்பு. ஹிந்துஸ்தான் காப்பர் 3% அப்பு, ஓவராலாட்டு 250 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்துச்சு மார்க்கெட்டில். ஆட்டோ, கன்சியூமர், ஃபார்மா, எனர்ஜி, பேங்கிங் இது எல்லாமே வெல் பெர்ஃபார்மிங் செக்டராக இருந்திருக்காங்க. இதில் ஆட்டோ செக்டர் நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. ரியாலிட்டி, சர்வீஸ், PSU பேங்க், ஃபினான்ஸ், டெக்னாலஜி, இன்ஃப்ரா, மீடியா, மெட்டல், சிமெண்ட் இதெல்லாம் நெகட்டிவில் இருந்துச்சு. ஸோ ஓவராலாட்டு பேங்கிங், எனர்ஜி, ஆட்டோ, கன்சியூமர், ஃபார்மா இதெல்லாமே பாசிட்டிவில் இருந்துச்சு. ஆக்சுவலி அடி விழுந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட் செக்டரில் தான் பயங்கரமாக அடி விழுந்திருக்கு இன்றைக்கி செக்டார் வைஸ் வச்சு பார்க்கும்போது. பாரத் ஃபோர்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 345 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அவங்களோட சப்சிடரியில். ஸோ யூரோப்பியன் மேனுஃபேக்சரிங் பேசிஸில் வந்து இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி அவங்களோட சப்சிடரி யூரோப்பில் ஒன்று இருக்குது.
பாரத் ஃபோர்ஜ் குளோபல் ஹோல்டிங் இதில் வந்து 345 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, 39 மில்லியன் யூரோஸு. ஸோ யூரோப்பில் வந்து மேனுஃபேக்சரிங்கை பூஸ்ட் பண்ணுறதுக்கு வேண்டி தான் பார்த்தீங்கன்னா இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து பாரத் ஃபோர்ஜ் கொடுத்த அப்டேட்டு. பிபிசியில் என்ன சொல்கிறாங்கன்னா 6100 கோடி வந்து ஒரு ப்ராஜெக்டில் போடுறாங்க ஆந்திர பிரதேஷ் ரிஃபைனரியில். ஸோ இது ஆக்டிவிட்டீஸை வந்து தொடங்குறதுக்கு, ஏன்னா அங்கே வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு ரிஃபைனரி செட்டப் பண்ண இருக்கிறாங்க. அதுக்கு வந்து 6100 கோடி முதல் கட்டம் மட்டும் ஒதுக்கியிருக்காங்க இந்த பெட்ரோகெமிக்கல் காம்ப்ளெக்ஸுக்கு. என்டிபிசியும் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆக்ஷனில் வந்து 1200 மெகாவாட்டு. ஸோ இதுவும் வந்து இந்த பிவி ப்ராஜெக்ட் அக்ராஸ் இந்தியா அவங்களுக்கும் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு க்ரீன்ஃபீல்டு ரிஃபைனரி பெட்ரோகெமிக்கல் காம்ப்ளெக்ஸ் போடுறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் கொடுத்த அப்டேட்டு. ஒரு நல்ல ஷேர் தான் அந்த ஷேரு. பட் ஆக்சுவலி இப்போ கண்டினியூஸ் அவங்க வந்து ப்ராஃபிட் பயங்கரமாக அடி வாங்குது. கிராஸ் ரிஃபைனிங் மார்ஜின்லாம் குறைஞ்சதுனால இப்போ அதைக்கு வெயிட் தான் பண்ண முடியும். ஏன்னா எப்போ அவங்க ப்ராஃபிட் பாதைக்கு திரும்புகிறாங்களோ அப்போ வந்து உள்ள என்ட்ரி கொடுக்கறது பெட்டருங்கிறது என்னோட கருத்து. கல்ஃப் ஆயில் இன்னைக்கு ஒரு மார்க்கெட்டில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ கல்ஃப் ஆயிலும் நயரா எனர்ஜியும் வந்து நயரா எனர்ஜி ஃபோர்ஸ் இவங்க பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. நேஷன் வைட் டிஸ்ட்ரிபியூஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஸோ கல்ஃப் ஆயில் லூப்ரிகன்ஸும் AdBlue இவங்க வந்து 6500 ப்ளஸ் ஃபியூல் ஸ்டேஷன் வந்து செட்டப் இருக்காங்க Tier 2 Tier 3 மார்க்கெட்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கல்ஃப் ஆயில் லூப்ரிகன்ஸ் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து சிபிஐ ஸ்கேனருக்கு அண்டரில் இருக்கிறாங்க. ஏன்னு பார்க்கும்போது எஸ் பேங்கோட அந்த A1 டயர் பாண்ட்ஸ் மாட்டரில் சில ப்ராப்ளம்ஸ் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 2800 கோடி ஒர்த் ஆஃப் இந்த பாண்ட்ஸில் சில இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சிபிஐயோட ஸ்கேனருக்கு கீழே இருக்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அது வந்து முன்னாடி ரிலையன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஸ்கேனர் கீழே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிரேவ்ஸ் எலக்ட்ரிக் ஆக்சுவலி இவங்க வந்து ஒரு பேட்டரி அசம்பிளிங் லைன் வந்து தமிழ்நாட்டில் போட இருக்கிறாங்க 2027. ஸோ இது மூலமாட்டு ஆனுவல் இன்ஸ்டால் கெப்பாசிட்டி 4 லட்சம் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மே 2026 இதோட வேல்யூ ஸ்டார்ட் ஆகும். கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் வந்து ஜூலை 2026 ஸ்டார்ட் ஆகும். மேபி 2027 பக்காவாக இந்த பிளான் ரெடி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கிரீவ்ஸ் எலக்ட்ரிக் மொபிலிட்டி அவங்க தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து ஐபிஓக்கும் பார்த்தீங்கன்னா பேப்பர் எல்லாமே ஃபைல் பண்ணியிருக்காங்க கிரீவ்ஸ் மொபிலிட்டி. ரிலையன்ஸ் ரீட்டைல் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சியூமர் சேஃப்டி பிளட்ஜ் வந்து கவர்மெண்ட் கூட சைன் பண்ணியிருக்காங்க நேஷனல் கன்சியூமர் டே அன்னைக்கு. ஸோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் அவங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் கீழே ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேஃப்டி மெஷர் காம்ப்ளைண்ட் சம்மந்தமாட்டு ப்ராடக்ட் சேஃப்டி நார்ம்ஸ் அந்த ரூல்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சியூமர் சேஃப்டி பிளட்ஜ் வந்து கவர்மெண்ட் கீழே வந்து இவங்க ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து ரிலையன்ஸ் ரீட்டைல் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்த்தி ட்ரக்ஸ் ஆக்சுவலி இன்றைக்கி 12% கிட்ட ரேலியாக இருந்துச்சு, 475 ரூபா அந்த ரேஞ்சில். ஸோ ஓவரால் ஆர்த்தி ட்ரக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க யூஎஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன். அதாவது அவங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி தாராப்பூர் மகாராஷ்டிராவில் லொக்கேட் ஆகிருக்கு. அங்கே வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அதனால் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 12% மேலே போயிருக்கு. ஓவரால் இது வந்து ஆர்த்தி ட்ரக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட் இன்றைக்கி மட்டுமே 12% அப்பு 475 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்துச்சு இந்த ஆர்த்தி ட்ரக்ஸு. ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தி ட்ரக்ஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ ஆக்சுவலி அது ஒரு ஹையில் இருக்குது. ஸோ அசட் வேல்யூ பார்க்கும்போது 17 ட்ரில்லியன் ஆட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க 2024. இது ஒரு ஆல் டைம் ஹையாக இருக்குது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த 2024 மட்டுமே 17 லட்சம் கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 2024 மட்டும் 17 லட்சம் கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நெட் இன்ஃப்ளோ மட்டும் பார்க்கும்போது 9.14 lakh crore இருக்குது. ஸோ சிக்னிஃபிகண்ட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்வெஸ்டர்ஸ் 5.6 crores ஆட்டு இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எஸ்ஐபி மட்டும் 2.4 lakh crore வேல்யூக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்ஐபி வந்து ஒரு வளர்ந்து வர முதலீடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பாப்புலாரிட்டி உள்ள முதலீடாட்டு எஸ்ஐபி இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போது மியூச்சுவல் ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ ஆக்சுவலி இந்த 17 trillions விச் மீன்ஸ் 17 lakh crore ஆட்டு டச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்பர்ஜி பலுன்ஜி குரூப் வந்து அவங்களோட ரியல் எஸ்டேட் பிஸ்னஸுக்கான ஐபிஓ சம்மந்தமான பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆஃப்கான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுவும் இவங்களோட கம்பெனி தான். இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ்டே இவங்களோட ஐபிஓக்கான வேலையை தொடங்குறதுக்கு பேச்சுவார்த்தையில் இருக்காங்க. ஸோ அது இல்லாமல் கடனை குறைக்கிறதுக்கும் அந்த ஐபிஓவில் நிதி திரட்டுறதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 4000 கோடியிலேருந்து 5000 கோடி இந்த ப்ரப்போஸ்ட் ஐபிஓ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சப்பர்ஜி பலுன்ஜி குரூப்பில் வந்து அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி ரொம்ப நியூஸ் வந்து கலெக்ட் பண்ண முடியல, டைம் கொஞ்சம் ரொம்பவே டைட் ஆகிடுச்சு, அதனால் மன்னிச்சுக்கோங்க. இந்த மந்த்து கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நியூ இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல பழைய மாதிரி நல்ல வீடியோ எல்லாமே கிளியரன்ஸ் ஆகிட்டு நிறைய நியூஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.